Hello friends, welcome to DavidJames channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அப்பு டான்ஸ். அப்பு டான்ஸே கிடையாது, அது செம்ம சூப்பர் டான்ஸ். ரீசெண்டாக நம்மளை விட்டு போன புனித் ராஜ் அவரோட டான்ஸ் ஸ்டெப்ஸ் தான் பார்த்தேன். நான் ஒரு இன்ஸ்டா ரீல்ஸில் தான் பார்த்தேன். ஸோ அவர் வந்து சூப்பராக ஆடியிருக்காரு, அவர் செம்மையாக டான்ஸ் பண்ணுறாரு. ஸோ எல்லா சாங்ஸுமே பார்த்தேன் அப்பு டான்ஸுன்றதில். அவர் ஸ்டெப் போட்டேன், அதனால தான் இவ்வளோ மூச்சு வாங்குது. ஓகே, ஸோ அந்த ஸ்டெப்பு தான், அதில் ஒரு பிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரலான்னு எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஸ்டெப் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் கற்றுக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஓகே, நம்ம ஸ்டெப்ஸ்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஒயிட் காஸ்ட்யூமில் ஆடுவார் அந்த ஸ்டெப், அந்த பிட்டு மட்டும்தான். ஓகே, ஏன்னா அவர் ஆடுறது ஃப்ளோர் வந்து சும்மா சூப்பராக ஷைனிங்கான ஃப்ளோரு. ஸோ இங்கே என்னால் அது பாருங்கள் ஷைனிங்லாம் பண்ண முடியாது. ஸோ நான் ஸ்டெப் கவுண்ட்லாம் உங்களுக்கு கரெக்டாக சொல்லித்தரேன், நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்படி நின்றுக்கோங்க. நின்றுட்டு ஃபஸ்ட்டு நம்ம லெக்கு மட்டும் பண்ணலாம். ஓகே, ஸோ 1. ஓகே, ஸோ நம்ம இப்படி 1 இப்படி சைடாக தூக்கக்கூடாது. ஓகே, இப்படி ஃப்ரண்ட்டில் இப்படி வந்து இப்படி லேண்ட் ஆகணும். ஓகே, ஸோ அப்போ தான் வந்து அந்த ஸ்டெப் வந்து இப்படி போகிற மாதிரி இருக்கும், இப்படி தூக்காமல் இப்படி போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஷேப் வந்து. ஓகே, அப்போ தான் டான்ஸ் ஆடும்போது இப்படி தூக்காமல் இப்படி கொஞ்சம் லைட்டாக இப்படி ஃப்ரண்ட்டில் வரணும், அப்படியே ரைட்டில் திருப்பிடணும். ஓகே, ஈஸி. ஓகே, 1 2. ஓகே, ஈஸி. ஸோ கை என்ன பண்ணணுன்னா 1. ஓகே, உங்கள் கையை வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் இப்படி வச்சுக்கோங்க. இது எல்லாமே டக்கு டக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி வச்சுட்டு 1. ஓகே, உங்கள் முட்டியோடு இப்படி சேர்த்து இப்படி போகிற மாதிரி இருக்கும். ஓகே, ரைட் லெக்கோட. ஓகே, ரெடி, 1 2. ஈஸி. அதே மாதிரி கை இங்கே போவோம், 1 2. முடிச்சுட்டு என்ன பண்ணோன்னா உங்கள் ரைட் லெக்கை இப்படியே இப்படி இப்படி வரா மாதிரி இப்படி வரா மாதிரி. ஸோ 1 இப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே ஹால். ஓகே, ஈஸி. ரெடி, 1 2 3 4. 3ன்னு வச்சுப்போம். கால் இப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறீங்களா, வைக்கும் போது உங்கள் ஹெட்டு தலை என்ன பண்ணணுன்னா இப்படி ரைட்டில் இப்படி பார்த்துட்டு ஸ்ட்ரைட் ஆகணும். 1 2. ஓகே, அது வந்து ஒரு ஸ்டெப்பு இருக்குது. அது வந்து ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெடி, 1 2 3 4. ஓகே, 4. இது கவுண்ட்டில் வராது, இப்படி டக்குன்னு பண்ணணும். 4 பண்ணிவிட்டு உங்கள் லெஃப்ட் கையை இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க, மேலே வைக்க வேணாம். இப்படி வச்சுட்டு உங்கள் ரைட்டு கையை மட்டும் 1 2 3 4. 4 வந்து ஃபுல்லாக முடிக்க மாட்டார், லைட்டாக தான் முடிப்பார். ஓகே, ஸோ கை மட்டும் பண்ணுறோம். ஓகே, வச்சுட்டு 1 2. ரெண்டாவது ஸ்டெப் போடும்போது உங்கள் தலை இப்படி லைட்டாக லெஃப்ட் சைடில் அடிக்கணும். ஓகே, 1 2 3 4. ஓகே, ஸோ கால் என்ன பண்ணோன்னா 1 2 3 4. ஓகே, 4th ஸ்டெப் இப்போ சொல்கிறா, ஃபுல்லாக முடிக்க மாட்டார் அவர். ஓகே, ரெடி, இப்படி இதில் இந்த ஸ்டெப்பில் இருந்து ஆரம்பிப்போம். ஓகே ஓகே, இப்படி. ஓகே, இப்படி வச்சுட்டு 1 2 3 4. 4 முடிச்சுட்டு அகைன் சேம் ஸ்டெப், 1 2 3 4 1 2 3 4. ஓகே, 4 வந்து செகண்ட் ஸ்டெப் போடும்போது இப்படி தட்டணும். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் வந்து முடிக்கிறீங்களா, முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா உங்கள் ரைட்டு கால் தான் விஷயம். ஸோ அவர் வந்து ஷைனிங் ஃப்ளோர்ன்றதுனால அவர் அப்படியே பின்னாடியே போயிட்டுருப்பாரு. நான் நின்ன இடத்துல இருந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இப்போது இந்த ஸ்டெப் முடிக்கிறோமா, முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கால் மட்டும் பண்ணலாம். ஓகே, உங்கள் ரைட் லெக்கை இப்படி தூக்கணும். இப்படி தூக்கும் போது இப்படி நீங்கள் இப்படி ஃப்ரண்ட்டில் போகணும். ஓகே, 1 2. ஸோ லெஃப்ட் கால் பின்னாடி போகணும், ரைட்டு கால் இப்படி முன்னாடி தூக்கணும். நீங்கள் கால் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, 1 2. ஓகே, ஈஸி. ரெடி, 1 2. ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்படி 1 வேவ் மாதிரி பண்ணணும் உங்கள் பாடியை. ஓகே, எப்படின்னா 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ஃபஸ்ட்டு உடம்பு இப்படி பண்ணணும், சேர்த்து பண்ணணும். உடம்பு இப்படி இருக்கணும், அதாவது இப்படி பண்ணுற மாதிரி. ஓகே, ரெடி, 1 2 3 4. கால் வந்து 1 2 2 முடியும் போது உங்கள் லெஃப்ட் கால் இப்படியே வச்சுக்கோங்க, ரைட் கால் மட்டும் இப்படி கீழே இறக்கிடுங்க. 3 4. அதாவது உங்களுக்கு காலுக்கு இங்கே கேப் தெரியணும். ஓகே, இப்படி பண்ணிங்கன்னா கேப் தெரியாது, நல்லா இப்படி பண்ணணும். அப்போ தான் அந்த வேவ் முன்னாடி ஃப்ரண்ட் முன்னாடி போயிட்டு பின்னாடி வர்றது ஈஸியாக தெரியும். 1 2 3 4 5 6 7 8. அதே மாதிரி 3 டைம்ஸ் பண்ணுவார். ஓகே, இதே மாதிரி 3 டைம்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரண்ட்டில் திரும்பி காலில் வந்து சும்மா ஸ்டெப்ஸ் போடுவார். இப்படி 1 2
அது வந்து கிளம்ஸியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்கிறேன். ஓகே, ரெடி? 1 2 3 4 5 6 7 8. ஓகே, அகைன் 1 2 3 4 5 6 7 8. ஓகே, 1 2 3 4 5 6 7 8. Again third, 1 2 3 4 5 6 7. கால் பண்ணுறது வந்து ஒரு கிளம்ஸியாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டெப் வந்து அப்பு டான்ஸ் புனித் ராஜ் ஆடுறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டெப்புமே நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி போட்டு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டான்ஸ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா டேவிட் ஜேம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். அடுத்த வீடியோவில் சூப்பரான டான்ஸோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இது உங்கள் டேவிட் ஜேம்ஸ். ஸ்டே டியூன். பை.